அன்பார்ந்த துலாம் ராசி நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கங்க. நம்பிக்கையும் நிலைமையும் தான் உங்கள் வெற்றியின் ரகசியம். ஸோ இந்த வாசகத்தை நீங்க துலாம் ராசிக்கார நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வாசகத்தை ஞாபகம் வச்சுங்க. நம்பிக்கையும் சமநிலைமையும் தான் உங்கள் வெற்றியின் ரகசியம். ஸோ இதுதான் உங்களோட ராசிக்கான ஒரு வாசகம். துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்டம் இருக்கா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. கஷ்டம் இல்லாதவன் மனசுனே இல்லை. அதே மாதிரி இந்த துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் கஷ்டம் மட்டும்தான் இருக்குது வாழ்க்கையில. ஸோ அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கும் அப்படிதான் பார்க்க போறோம். பொதுவாகவே முயற்சி நிறைய என்ன சொல்றது, நிறைய முயற்சிகளை எடுப்பாங்க துலாம் ராசிக்காரங்க. அது தொழிலா இருக்கட்டும், இல்லை குடும்பத்திலேயா இருக்கட்டும். ஸோ ஏதோ ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுப்பாங்க. அந்த அந்த முயற்சியில நிறைய தோல்விகள் சந்திச்சிருப்பீங்க. ஸோ இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க முயன்ற ஒரு முயற்சி, ஒரு காரியம் கண்டிப்பா உங்களுக்கு நிறைவேறுங்க. நீங்க ஏதோ ஒரு முயற்சி எடுத்திருப்பீங்க. ப்ரீவியஸ்ல நீங்க ஏதோ ஒரு முயற்சி எடுத்திருப்பீங்க. அந்த முயற்சியெல்லாம் நீங்க எடுத்த முயற்சி கண்டிப்பா ஏதோ ஒரு முயற்சி கண்டிப்பா நிறைவேறும். அது சின்ன விஷயமா இருக்கலாம், இல்ல பெரிய விஷயமா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு முயற்சி. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய நாள் நினைச்சிருப்பீங்க. ஸோ அப்படி இல்லை, ஏதோ ஒரு கடனை அடைக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கண்டிப்பா நிறைவேறும். கண்டிப்பா பழைய கடன்களை அடிப்பீங்க. சேவிங்ஸ் கண்டிப்பா தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தொடவீங்க. ஸோ புதிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. புதிய நிதி வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு வியாபாரத்துக்கு. ஸோ நான் கடன் சொல்றேன்னு நீங்க என்னடா கடன், நம்ம ஆல்ரெடி கடன் இருக்கிறேன், திருப்பி கடன் கிடைக்குமா, கடனே சொல்றான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா அந்த புதிய நிதி உதவி கண்டிப்பா கிடைக்கும். உதவினா அதுக்கு கடன் மாதிரி தான். ஸோ அந்த கடன் கடனால உங்களுக்கு கண்டிப்பா உங்க பிசினஸ் உயரும். ஸோ அது மூலியமா நீங்க லாபத்தை எடுக்க போறீங்க. கண்டிப்பா உங்க பிசினஸ் நெருக்கடியில இருந்து அந்த உதவி கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வருமானம் கண்டிப்பா உயரும். ஸோ லாபம் கண்டிப்பா உங்களுக்கு கைக்கு எட்டும். கண்டிப்பா வருமானம் உயரும். ஸோ இதெல்லாம் இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். ஒரு புதிய தொடக்கமா இருக்கும். நீங்க இதனால வரைக்கும் உங்க வேலையிலயா இருக்கட்டும் சரி, நீங்க மெயினா தொழில்ல கண்டிப்பா ஒரு புதிய தொடக்கமா இந்த மாதம் உங்களுக்கு அமையும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் இந்த மாதத்துல ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா இது நம்புங்க. நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த வாசகத்தை மட்டும் கண்டிப்பா மனசுல நீங்க சொல்லிட்டே இருங்க. நம்பிக்கையும் சமநிலையும் தான் உங்கள் வெற்றியின் ரகசியம். உங்களோட ராசிக்கான ரகசியத்தின நீங்க ரகசிய வாசகம் இதுதான். குடும்பத்துல பாசமும் நட்பும் உறவுகளும் கண்டிப்பா வலுப்படும். கண்டிப்பா இந்த மாதம் இறுதிக்குள்ள உங்க மனக்கவலைகள் குறைந்து சந்தோஷம் அதிகரிக்கும். இது நடந்தே தீரும். கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல பார்க்க போறீங்க. கண்டிப்பா இந்த மாதம் ஒரு வெற்றி மாதமா அமைய